இங்க சுத்தி இருக்கணும் தலித் மக்கள் தான். இப்ப நான் இந்த இடத்துல சுற்று சௌகரியம் எடுத்து நம்ம ஜாதி வரக்கூடாது, நம்ம புற ஜாதி வரக்கூடாது, இவன் வராத மாதிரி சௌகரியம் எடுத்துங்க, அவங்க எட்டி கூட பார்க்க கூடாது, அந்த அளவுக்கு சௌகரியம் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துனாங்க. எங்களுக்கு இது இடிச்சு கொடுத்துருங்க, இடிச்சு போடணும், செவரு இருக்க கூடாது. அப்புறம் அவங்க கம்பி வேலி போடுவாங்களா என்ன போடுவாங்களா, மொத்தம் செவரு இருக்க கூடாது. தீண்டாமை சுவர்னாலதான் கட்டியிருக்காங்க, அவ்வளவுதான். எங்களை அவங்க பார்க்க கூடாது, நாங்களும் அந்த சைடு அவங்க போக கூடாது வரக்கூடாதுனாலதான் அவங்க கட்டியிருக்காங்க. பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல் கொடுத்தேன், எங்க இந்த இடத்துல கட்டுறாங்க இல்ல ஆபத்துன்னு சொல்லி கொடுத்தேன். எந்த பதிலும் சொல்லல. மாவட்ட கண்காணிப்பாரு அவுட்டிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். மாவட்ட ஆட்சி 2 டைம் பார்த்தேன். தனிப்பட்ட முறையில் ஒரு டைம் போய் பார்த்தேன். டைம் கேட்டு 5 மணி நேரம் உட்காந்து 8 மணிக்கு தான் போய் பார்த்தேன். நைட் 8 மணிக்கு போய் கேட்கறேன். அது போய் லெட்டர் கொடுக்குறேன், பெட்டிஷன் பார்த்து முழுசா கூட படிக்கலையா மேடம். அந்த பேரு முன்னாடி தான் படிக்குது, ஓப்பன் அப்படியே சொல்லுதுங்க. நீங்க இப்ப ரிஸ்க் எடுக்கிற சிரமப்படுற என்ன பண்றது என்ன கேள்வி இருக்குது. வேற நான் எதுவுமே சொல்லிங்க, கொஞ்சம் இவ்வளவு ஹைட்டு போடுறாங்களே, இதுல மூச்சு காத்து வரல, சூரிய வெளிச்சு பார்க்க முடியல. கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையத்துல இருந்து அசால்ட்டா விட்டு தான் செத்து போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. எல்லாம் ஒரு 14 பேர் இறந்துட்டாங்க. அந்த நிலைமை வரக்கூடாது மேடம். நீங்க நிலத்துல போட்டாலும் சரி, கொஞ்சம் ஹைட்டு குறைச்சு மட்டும் சொன்னா சரி பார்க்கலாம்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதோட சரி, எல்லா அதிகாரி எல்லாமே தெரியுங்க. இதை வச்சு மீட்டிங் எல்லாம் போட்டுருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல. ஆனா வந்து நமக்கு சாதகம் எதுவுமே இல்ல. இங்க பாத்தீங்களா, இப்ப வந்து ஆம்புலன்ஸ் பாத்துருப்பீங்க, எவ்வளவு சிரமம் வரதுக்கு, எவ்வளவு சிரமம். வாழ்றது ரொம்ப கஷ்டம்னா இறந்து விட்டியும் நாங்க தலித்து மக்கள் கொண்டு போறதுக்கு இவ்வளவு சிரமம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த வீடியோல பாத்துருப்பீங்க. இந்த மானத்தால இது வரைக்கும் ரிசர்வ் தொகுதி வந்ததே இல்லையா. இத்தனை வருஷம் ஆகி போச்சு, ரிசர்வ் தொகுதி ஒதுக்கல. ஏதோ எங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை ஏதோ எங்களுக்கு இருக்கிற இதுக்கோ செஞ்சு நான் செஞ்சுக்கலாம், அதனாச்சும் ஒதுக்கலாம். அதுமே இது வரைக்கும் ஒதுக்கவே இல்லை. இந்த ரிசர்வ் இதுக்கு ஆனது இல்லையா, ஒரு டைம் கூட ஆனது இல்லை. ரிசர்வ் இத்தனை ஆட்சி இத்தனை பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளவு பிரச்சனை வந்து கேட்கல. அப்புறம் எதுக்கு நம்ம ஓட்டு போட்டு நமக்கு உரிமை கொடுத்தாங்க. ஓட்டுமே யாருக்கும் வேணாம், பறிச்சுட்டு எடுத்து போயிட்டு விட்டுருங்க.